Nuri tuna. Okey, pivot arah. Pomelo? மத்திய பிரதேசத்தில் இளம்பெண் ஒருவர் மீது ஆசிட் வீச்சு தாக்குதல் நடைபெற்றுள்ளது. இளம்பெண் மீது ஆசிட் வீசியவரை காவல்துறையினர் கைது செய்தனர். என் பேரு கார்த்திக். இந்த பேரை கார்த்தி இவனுங்கெல்லாம் கூப்பிடும்போது என் பேர் ஒன்றும் அவ்வளோவா அழகா தெரியாது. ஆனா இவன் கூப்பிடும்போது மட்டும் என் பேர் அழகா தெரியும். காதலுக்கு இன்னொரு பேர் இருந்துச்சுன்னா அது சரண்யா கவிந்தா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ வந்துருவா. ஆனைமுகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும், நல்லதே நடக்கும். என்னைக்குமே மறக்க மாட்டேன். அண்ணனம்னா 6 அடி, அண்ணனம்னா பல அடி. நம்மளோட மூலம் வந்துடும். நைட்டு ஃபுல்லாக பொண்ணுங்களோட சேட் பண்ணுறது, காலை ஆனால் டயலாக் பேசுறது, என்ன பழப்பு. அவங்கள போய் விஷமிட்டு வா. கண்கள் மூடிய புத்தர் சிலை என் கனவில் வருவது பிடிக்கும் என்றேன். தயக்கம் என்பது சிறிதுமின்றி அது எனக்கும் எனக்கும் தான் பிடிக்கும் என்றாய். அடி உனக்கும் உனக்கும் எல்லாம் பிடிக்க என்னை ஏன் பிடிக்காதென்றாய். கவிதை பாடின கண்கள், பேசின கைகள். சிவகங்கை அருகே ஒருதலை காதலால் இளம்பெண் மீது ஆசிட் வீச்சு. ஆசிட் வீசிய வாலிபன் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வருகின்றனர். இவன் மேல மட்டுமா தப்பு இருக்கும்? இவன் ஆசிட் அடிக்கிற அளவுக்கு கோவம் வர மாதிரி அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணாலோ என்னமோ. காதல் எப்படி ஒரு பையனை கிறுக்காக்குது பத்தியா? அரசு முறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று ஜெர்மனி செல்கிறார். வந்துட்டான்டா. முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அணிகளுக்கு இடையிலான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் என்ன சொன்ன? பேர் என்ன சொன்ன? சரண்யா கவி. நைஸ்ல. ஆமா ஆமா. டே ஹரி, நான் அவளுக்காண்டி தான் பைக் ஓட்டவே கத்துக்கிட்டேன். அவ தான் இப்ப எனக்கு லைஃப்னா என்னன்னு புரிய வச்சுக்கிட்டு இருக்கா. நாளைக்கு பைக் வருது. பைக்கா? அப்ப ட்ரீட்டு? இப்படி கேட்பேன்னு தெரியும். சரி இந்தா. ஏய், பைக்ல இப்ப என்னோட பேரும் அவளோட பேரும் எழுதணும்டா. ஆனா பட் அது கார்த்தி சரண்யா கவின் பெருசா இருக்கிற மாதிரி தெரியுது. அதை சாட்டா எப்படா எழுதுறது? ஏதாச்சும் ஐடியா சொல்ற? என்ன வைக்கலாம்? கார்த்திகவின்னு வையேன். ஹலோ கார்த்திக், என்ன பண்ற? தூங்க போறேன். அப்ப ஏந்தி கால் பண்ண? போய் தூங்கு போ. டாட்டா. ஒய் அப்படின்னு அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு உங்ககிட்ட கால் பண்ணி பேச ரூமுக்கு வந்துட்டேன். ஓஹோ, இப்போ இன்னும் சாரிடா, எனக்கும் இதே ஃபீலிங் தான் இருக்கு. இதே நீ வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிருந்தா உன்னோட ஆசையே நிறைவேற்றிருந்திருப்பா. உனக்கு சும்மா 6 மாசமா லவ் பண்ணு நாய் மாதிரி பின்னாடி சுத்திட்டு இருக்கியடா. டேய், இன்னைக்கு கேக்குற பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு. பிடிக்கலன்னா போடின்ட்டு வந்துரு. ஆமாண்டா, இதை சொல்லத்தான் நான் 6 மாசமா பின்னாடியே சுத்திட்டு இருக்கேனா. பேசாம நல்றா. ஏதோ பண்ணுப்பா. எங்க போய் சொல்றீங்க? நான் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் லவ்னு உங்க ஜாதகத்திலே போட்டிருக்கு. ஜாதகமா? ஆமாங்க, இப்பெல்லாம் ஒருத்தவங்களோட பேர் சொன்னாலே ஃபுல் டீட்டெயிலும் கிடைச்சிருது. நான் இதெல்லாம் நம்பல, லவ்ங்கிறனால நம்பினேன். லூசா நீ? பிராங்கா ஒன்னு சொல்லட்டா, உன் மூஞ்சி எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு மட்டும் இல்ல, வேற யாருக்கும் பிடிக்காது. பாய்.
என்னது மூஞ்சி குடிக்கலையா? சரி இந்தாடா ஆசிட் அடி. டேய் என்னடா? டேய் வெறும் தண்ணி தான்டா, ஆசிட் சொல்லி பயமுறுத்து, ஒத்துக்குருவா. கார்த்திட்ட எதுக்கு நான் ஒரு வாட்டி கேட்டுக்குவா? டேய் வெறும் தண்ணி தான்டா. டேய் சத்தியமா தண்ணி தானே? அட சத்தியமா தண்ணி தான்டா. என் மூஞ்சில முடிக்காதடா. ஏய் ரொம்ப கஷ்டமா இருக்குடா. இதனால தான் தாடி அதிகமாக வச்சு சேவ் பண்ணக்கூடாதுங்கிறது. அதான் நான் தாடியே வளர்க்குறது இல்லை. நீ முதல்ல கிருதா அவள. டேய் அது இல்லைடா, கவி எனக்கு 2 வாரமா ஃபோனே பண்ணலடா. நான் ஃபோன் பண்ணாலும் நாட் ரீச்சபிள்னு வருதுடா. சரி ஹரிங்க. டேய் உனக்கு விஷயம் தெரியாதா? ஹரி அந்த பொண்ணு வேணாம் சொல்லிடுச்சுடா. அதான் சோகமா வெளியில உட்காந்துருக்கான். சோகமாவா? டேய் என்னடா ஆச்சு? ஏன்டா சோகமா உட்காந்துருக்க? அவன் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாடா. டேய் அவ ஒருத்தி தான் இருக்காளா? அது உண்மைதான்டா. உலகத்தில் எவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க. ஆனால் அவ சொன்ன மூஞ்சி தானே என்கிட்ட இருக்கு. டேய் ஏன்டா இப்படி பேசுற? இருநோக்கு இவள் உண்கண் உள்ளது ஒரு நோக்கு, நோய் நோக்கு ஒன்று அந்நோய் மருந்து. அதாவது
பொண்ணோட பார்வைக்கு 2 நோக்கம் இருக்கு. ஒன்று நோயை உண்டாக்கும், இன்னொன்று அந்த நோய்க்கு அவளே மருந்தா இருப்பா. பொண்ணுனாலே பிரச்சனை தான். இன்னொன்று என்னன்னா, லவ்ங்கிறது கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி கொஞ்ச காலம் தான் நம்மளோட இருக்கும். ஆனால் நட்புங்கிறது விவசாயம் மாதிரி கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்ச நாளைக்கு இப்படி தாண்டா இருக்கும். இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத, சரியா? எல்லாம் சரியாயிடும். அண்ணே அண்ணே எந்திரண்ணே. சே, கனவா? இதுல கூட பேச பார்க்க முடியும். ஸ்கூல் போலையாடா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைடா. ஞாயிற்றுக்கிழமை தாவா? டேய் எந்திரிடா. டேய் சரணியா கவிடா. ஹலோ. ஏய், 2 வாரமா ஏன் நீ காலே பண்ணல? 10 மணிக்கு நான் சொல்ற இடத்துக்கு வா, எல்லாத்தையும் சொல்றேன். சரி. டேய், கவி என்ன வர சொல்லியிருக்குடா. கிளம்பு போ. எங்கடா கார்த்தி? கவி வர சொல்லியிருக்கு, அதான் உள்ள கிளம்பிட்டு இருக்கான். உண்மையாவா? ஆ சரி, நான் வந்துடுறேன். அவனை போக வேண்டாம்னு மட்டும் நீ சொல்லு. எங்கே போற? வந்துடுறேன். டேய் என்னடா? ஹரி வந்தான்டா. என்ன சொன்னான்டா? தெரில, அவன் வந்தப்புறம் உன்னை போக சொன்னான். ஏன் அவன் கூட வரலையா? தெரில. ஓ சரி. டேய், என் கூட வரியாடா? இந்தாடா. என்னடா அது? டேய், நான் தான் சாக்லேட் கொடுத்துக்கு வேணாடா. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போகிறேன், குர்ரா. டேய், அப்ப நீ என் கூட வாடா. வரேன்டா. நீ முன்னாடியே போகிறேன், பின்னாடியே வரேன். பாய்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ வந்துடுவா. கார்த்திக், ஏய், என்ன ஷால் போட்டு கவர் பண்ணிருக்க? சர்ப்ரைஸா? என்ன 6 மாசமா ஒரு பையன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். ஒரு நாள் வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாங்க. லூசானி, ஃப்ராங்கா ஒன்று சொல்லட்டா, உன் மூஞ்சி எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு மட்டும் இல்ல, வேற யாருக்கும் பிடிக்காது. பாய். ரெண்டு வருஷமா லவ் பண்ண ஒரே காரணத்துக்காக இந்த மூஞ்சியை பிடிப்பு மட்டும் சொல்லிடாத கார்த்திக். இல்ல, எனக்கு என்ன மறந்துடுன்னு சொல்லிட்டு போதான் வந்தேன் கார்த்திக். உன் நிலைமையில நான் இருந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? உன் முகத்தை மட்டும் பார்த்து நான் லவ் பண்ணியிருந்தா என் லவ் குறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ வரைக்கும் உன் முகம் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. முகத்தை பார்த்து தான் லவ் பண்ணா இங்கே உள்ள 90% பசங்களுக்கு லவ்ன்றது வெறும் கனவாவே போயிருக்கு. ஹலோ கார்த்திக். இளம்பெண் மீது திராவகம் வீசிய இளைஞரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்தியாவை பொறுத்தவரை கடந்த 2013ஆம் ஆண்டு வரை ஆசிட் வீச்சு சம்பவங்கள் தனி குற்றச் செயல்களாக பதிவு செய்யப்படவில்லை. 2013ஆம் ஆண்டு இந்திய தண்டனை சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்ட பிறகுதான் ஆசிட் வீச்சு சம்பவங்கள் தனி குற்றச் செயல்களாக பதிவு செய்யப்படுகின்றன.